ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் ஆடி மாதம் ஸ்பெஷலான ஸ்வீட் ரெசிபி ஆடி கும்மாயம் இதை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட்டை பொறுத்த வரைக்கும் வாயில் வச்சதுமே கரைஞ்சி போகிற அளவுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதை ரொம்ப ஈஸியாக வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே குறைவான நேரத்தில் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். வர்ற ஆடி பெருக்குக்கு இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் பிரசாதமாக கூட செய்யலாம். வீடியோ முழுசையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மிஸ் பண்ணாமல் வீட்டில் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ இந்த ஆடி கும்மாயம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாமா? இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சு அதில் அரை பவுல் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போ உளுந்தை எந்த பவுலால் அளந்து சேர்க்குறீங்களோ அதே பவுலால் தான் எல்லாத்தையுமே அளந்து சேர்த்துக்கணும். வீட்டில் மெஷர்மெண்ட் கப்பு இருந்தால் மெஷர்மெண்ட் கப்பு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வீட்டில் உள்ள ஏதோ ஒரு கிண்ணம் எடுத்து அதாலேயே எல்லாத்தையுமே ஒரே மாதிரி அளந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த உளுந்தை நல்லா வறுக்கும்போது ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்குங்க. உளுந்து நிறம் மாதிரி வரக்கூடாது, ஆனால் உளுந்து வறுபட்ட வாசனை நமக்கு வரும். அந்த மாதிரி லைட்டாக வரும்போது அதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உளுந்து வறுபட்ட வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், இதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வறுத்த உளுந்து பருப்பை நம்ம நைஸாக பவுடராக அரைச்சி தான் எடுத்துக்க போகிறோம். அதுக்காக இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்து வச்சுக்கலாம். அடுத்ததான் உளுந்து வறுத்த அதே பாத்திரத்தை ஸ்டவ்வில் திரும்பவும் எடுத்து வச்சு 1/4 கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக நம்ம பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பாசிப்பருப்பும் நல்லா வறுபட்டு வாசனை வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம வறுத்து விட்டுக்கணும். ஸ்டவ்வை மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கங்க. உளுந்தை எந்த பவுலால் அளந்து சேர்த்தேனோ அதே பவுலால் தான் 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக பாசிப்பருப்பும் சேர்த்துருக்கேன். நம்ம எல்லாத்தையுமே ஒரே கப்பால் தான் அளந்து சேர்த்துக்கணும்னு நான் முன்னாடியே சொன்னேன். அதனால் உளுந்தை எதால் அளந்து சேர்க்குறோமோ அதை வச்சே மற்றதையும் அளந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ பாசிப்பருப்புமே பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல வறுபட்டு கலர் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், பாசிப்பருப்புமே நமக்கு நல்ல வறுபட்டு வந்துடுச்சு. இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஏற்கனவே உளுந்தை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதே மிக்ஸி ஜாரில் இப்போ பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதே போல் திரும்பவும் ஸ்டவ்வில் அதே பாத்திரத்தில் கொஞ்சம் 1/4 கப்புக்கும் கம்மியாக பச்சரிசி சேர்த்துக்கங்க. மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இந்த பச்சரிசியையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இதுவும் கலர் மாதிரி வந்துடக்கூடாது, ஆனால் அரிசி நமக்கு லைட்டாக பொரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜ் இருந்தால் தான் சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு அரிசியும் வறுபட்டு நல்லா இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்துடுச்சு. இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்தாலே போதும். இதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க இந்த பச்சரிசியையும் இப்போ இந்த உளுந்தம்பருப்பு பாசிப்பருப்பு கூட மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும். பாருங்கள், இப்போ உளுந்து பாசிப்பருப்பு பச்சரிசி இது மூணையுமே நல்லா வறுத்துட்டு சேர்த்துருக்கோம். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் நல்லா இதை நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இதை நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஸ்பூனால் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா எந்த அளவுக்கு நைஸாக பவுடராக அரைக்க முடியுதோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மாவை ஒரு பவுலில் நல்ல ஒரு சல்லடை வச்சு சலிச்சுட்டு எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா இதில் பருப்பு 1-2 பருப்பு நம்ம காரப்படாமல் கூட இருக்கலாம். அதனால் ஃபஸ்ட்டு இதை நம்ம சலிச்சுட்டு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், சலிச்சுட்டு பார்க்கும்போது தான் தெரியுது கொஞ்சம் இந்த மாதிரி சின்ன சின்னமாக அரைப்படாமல் கூட இருக்குது. அவ்வளோதான். இப்போ நம்ம மாவை சலித்து தனியாக எடுத்து வச்சுட்டோம். இப்பொழுதைக்கு இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்க மாவை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். எப்போல்லாம் நமக்கு ஸ்வீட் சாப்பிட தோணுதோ அப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கூட நம்ம செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி இப்போ அரைச்சி வச்சுருக்க இந்த மாவுலேருந்து 1 கப் அளவுக்கு மாவு மட்டும்தான் எடுத்து ஸ்வீட் செய்ய போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கப்பால் 1 கப் அளவுக்கு மாவை நான் அரைச்சி வச்சிருந்த மாவை எடுத்து வச்சுருக்கேன். மீதம் ஒரு 1/2 கப் அளவுக்கு மாவு இருக்குது. அதை ஒரு டப்பாவில் போட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன்னா எப்போ எனக்கு ஸ்வீட் சாப்பிட தோணுதோ அப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ இதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக இதுக்கு தேவையான சுகரை நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவை 1 கப்பால் அளந்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதே கப்பால் 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கணும். நாட்டு சக்கரைக்கு பதிலாக நீங்கள் கட்டி வெல்லமோ இல்லை பொடி வெல்லமோ இல்லை கருப்பட்டியோ சேர்க்குறா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம்.
1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்ததுக்கு அதே கப்பால் 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். அப்போ தான் சரியாக இருக்கும். இப்போ இந்த நாட்டு சக்கரை நல்லா முழுசாக கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் நல்லா ஒரு கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கணும். அதே சமயத்தில் இது பாகுபதத்துக்கு வரணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. முழுசாக நல்லா நமக்கு கரைஞ்சி வந்து இந்த தண்ணி வந்து நல்ல ஒரு கொதி வந்தாலே போதும். பாருங்கள், இப்போ நாட்டு சக்கரை நல்லா முழுசாக கரைஞ்சி நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. அவ்வளோதான், இதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்ததான் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த நாட்டு சக்கரை பாவை வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மாவு கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். ஆனால் இது நல்லா கொதிச்சு வந்துட்டதுனால இப்போ ரொம்ப சூடாக இருக்கும். சூடாக இருக்கும்போது சேர்த்து கலந்து விட்டிங்கன்னா நமக்கு மாவு வந்து ரொம்ப கட்டி கட்டியாக ஆரம்பிச்சிடும். அதனால கொஞ்சம் வெது வெதுப்பான சூடு வர்ற அளவுக்கு ஆறட்டும், அதுக்கப்புறமா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் இந்த ரெசிபி செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தை எடுத்துக்கணும். கொஞ்சம் அகலமான இந்த மாதிரி ஒரு பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு கலந்து விடுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சி வச்சுருந்த மாவுலேருந்து 1 கப் அளவுக்கு மாவை தனியாக எடுத்து வச்சுருந்தேன்ல, அதை இதில் சேர்த்துருக்கேன். கூடவே நம்ம இப்போ வந்து கரைச்சி வச்சுருந்த நாட்டு சக்கரை பாகையும் இது கூட வடிகட்டி சேர்த்துக்கணும். நான் மாவை வந்து அந்த சளிச்ச அந்த சல்லடையிலே வடிகட்டி நாட்டு சக்கரை பாகையும் சேர்த்துருக்கேன். முழுசாக சேர்க்கல, பாதி மட்டும்தான் இப்போ சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்ல மாவோடு சேர்த்து இந்த மாதிரி முதல்ல கலந்து விட்டுக்கணும். வெது வெதுப்பான சூட்டில் நம்ம கலந்து விடுறதுனால அதிகம் கட்டி பிடிக்காது மாவு. இருந்தாலும் நம்ம கட்டி பிடிச்சாலுமே பார்த்திங்கன்னா கரண்டி வச்சு கொஞ்சம் அழுத்தி கலந்து விட்டிங்கன்னா நமக்கு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மீதி இருக்க அந்த நாட்டு சக்கரை பாகையுமே சேர்த்துட்டு இப்போ மாவோடு சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் மட்டும் நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், அடுத்த ஒரு 2-3 நிமிஷம் விடாமல் கலந்து விட்டுட்டே இருந்தால் கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை அப்படியே ஸ்டவ்வில் எடுத்து வச்சு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் வச்சு கலந்து விடும்போது கொஞ்சம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டே கலந்து விட்டுக்குங்க. அப்படி இல்லைன்னா அடிப்பிடிக்கும். அதனால ஒரு 2-3 நிமிஷம் ஃபஸ்ட்டு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டே கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டிப்பட ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். நெய் சேர்த்த பிறகு நல்லா விடாமல் ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு நல்லா அல்வா போல் டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் வச்சதுமே கரைஞ்சி போகிற அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்ததை விட இப்போ ஓரளவுக்கு நல்லா கெட்டிப்பட ஆரம்பிக்கும். நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க, அப்படி இல்லைன்னா கட்டிப்பட ஆரம்பிக்கும். பாருங்கள், முன்னாடி இருந்ததுக்கு இப்போ எந்த அளவுக்கு வந்து இந்த ஸ்வீட் நல்லா கெட்டியாகி வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த சமயத்தில் திரும்பவும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது இன்னும் நல்லா அல்வா போல் பாத்திரத்தில் அடியில் ஒட்டாமல் நல்லா பார்த்தீங்கன்னா திரண்டு வரும். அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், முன்னாடி இருந்ததுக்கு இப்போ நல்ல கெட்டியாகி வந்துருச்சு. இந்த சமயத்தில் திரும்பவும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. அப்போ பாத்திரத்திலே ஒட்டாத அளவுக்கு பார்த்திங்கன்னா கடைசி ஸ்டேஜில் இந்த மாதிரி நமக்கு அல்வா போல் இந்த ஸ்வீட் வந்து நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிடும். பாருங்கள், நம்ம கலந்து விடும்போது பார்த்திங்கன்னா அடியில் பாத்திரத்திலே ஒட்டாது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சுழண்டு வரணும். அப்போ தான் இந்த ஸ்வீட்டோட கன்சிஸ்டன்சி வந்து கடைசியாக சரியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் பாருங்கள் ஓரங்களில் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், இதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதே போல் நீங்களும் இந்த ஆடிப்பெருக்குக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.